அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்ம விஷ்ணுகரந்தி பற்றி பார்க்க போகிறோம். விஷ்ணுகரந்திலேயே 2 வகை இருக்குது. வெள்ளை ஒன்று, இந்த நீலப்பூ ஒன்று. இந்த நீலம் அதாவது விடாசுரத்துக்கு விஷ்ணுகரந்தி கூட அப்படின்னு பழமொழி. மூளைக்காய்ச்சலையே சரி பண்ணக்கூடியது இந்த விஷ்ணுகரந்தி. இதோட நம்ம சுக்கு, மிளகு, அரத்தை, இப்படி நமக்கு ஆடாதோட துளசி, தூதுவளை, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டு நம்ம கஷாயம் குடிக்கும்போது எப்பேற்பட்ட காய்ச்சலையும் சரி பண்ணக்கூடியது. இந்த பதிவை இப்போ முக்கியமாக ஏன் போட போகிறோம்னா, ஏற்கனவே பதிவு போட்டுட்டோம். இந்த விஷ்ணுகரந்தி இந்த பூ உள்ளது, நீலப்பூ உள்ளது புறமே சளி இருமலுக்கும் நல்லா கேட்கும், தொண்டை பகுதி சரி பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம பல பதிவில் போட்டிருக்கோம். சளிக்கும் நல்ல மருந்து, காய்ச்சலுக்கு நல்ல மருந்து. அதே பக்கத்தில் இருக்குது பாருங்கள், வெள்ளை விஷ்ணுகரந்தி, வெள்ளைப்பூ பூக்குது. இது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வம், அதிகமாக கிடைக்காது. கரூரார் புஸ்தகத்துலேயும் போகர் புக்குலேயும் இந்த வெள்ளை விஷ்ணுகரந்தி பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். வெள்ளைப்பூ பூக்குது புறமே ஞானப்பச்சலைக்கு வரும், மூளை சம்மந்தப்பட்டதை பிடிச்சி நரம்பு தளர்ச்சி புறம் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வெள்ளைப்பூ பூக்குத விஷ்ணுகரந்திய சமூலமாக எடுத்து நிழலில் காய போட்டு நம்ம ஒரு மண்டலம் சாப்பிட்டோம்னா அவனுக்கு மரணம் இல்லை அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட மூலிகை அந்த வெள்ளைப்பூ. நல்லா பார்த்துக்கங்க, வெள்ளைப்பூ பூக்குது விஷ்ணுகரந்தி. இது அதிகமாக கிடைக்காது. இந்த ஏரியாவில் ஒரு சில இடங்களில் இந்த இருக்குது. இந்த விஷ்ணுகரந்தியை பற்றி நம்ம பதிவு போட்டாலும் ஏன் இப்போ திருப்பி நம்ம அதை போடுறோம் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதாவது பெண்கள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதை போக்கக்கூடியதுலேயும் இந்த நீலப்பூ பூக்குத விஷ்ணுகரந்தி முக்கிய பங்கு வகிக்கி. அவங்க மாதவிலக்கான நாள்லேருந்து முதல் 3 நாளும் இந்த சமூலமாக, அதாவது இந்த பூ எல்லாமே சமூலமாக எடுத்து அவங்க அரைச்சி பாலில் அரைச்சி 3 நாளைக்கு வெறுவத்தில் குடிச்சிடணும். குடிச்சிட்டு அவங்க என்ன செய்யணும்னா, தொடர்ந்து ஒரு 11 மணி வரைக்கும் டீ, காப்பி எதுவுமே அவங்க நம்ம குடிக்கக்கூடாது. 11 மணிக்கு விரதம் மாதிரி இருந்து இந்த விஷ்ணுகரந்தி அவங்க சாப்பிடும்போது அவங்க கர்ப்பப்பையில் உள்ள எல்லா கிருமியும் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறக்கும்னு சொல்லி சாஸ்திரம். அப்பேற்பட்ட மூலிகை அந்த விஷ்ணுகரந்தி. அதனால் விஷ்ணுகரந்தி நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுது. அதுலேயும் வெள்ளை விஷ்ணுகரந்தி வசிய மூலிகை, அதாவது மரணமில்லா வாழ்க்கைக்கு கொண்டு போகும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாலுமே இது ஒரு வசிய மூலிகை. இது அநேகமாக தேடி அதோடைய வேற, அதாவது வளர்புறையில் நல்லா காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அதாவது என்ன விஷயம்னா, இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட வச்சுருந்தாங்கன்னா அவங்க தாயத்து மாதிரி போட்டுக்கிடலாம், தொழில் விஷயமும் கிடைக்கும். அப்பேற்பட்ட வசிய மூலிகை இந்த வெள்ளை விஷ்ணுகரந்தி. நான் இது போன்ற வீடியோ நம்ம நிறையா பார்க்க போகிறோம். பார்த்துக்கிட்டே நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.